அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது முருகப்பெருமானுடைய மிக முக்கியமான விரத நாட்களில் ஒன்றுதான் தைப்பூச விரதம். தை மாதத்தில் வரக்கூடிய பூச நட்சத்திரமும் பௌர்ணமி தேதியும் சேர்ந்து வரக்கூடிய மிக அற்புதமான ஒரு நாள். முருக பக்தர்கள் எல்லாருமே முருகனுக்கு விரதம் இருந்து நம்ம கடைபிடிக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு விரதம் கந்த சஷ்டி விரதம். இப்போ இந்த பதிவில் தெரிஞ்சுக்க போகிறோம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உங்களுக்கு உடனுக்குடனே வரும். முருகப்பெருமானுடைய மிக முக்கியமான வேண்டுதல்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா, காவடி எடுக்கக்கூடிய பழக்கம். அது எங்கே ஃபர்ஸ்ட் ஆரம்பித்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, பழனிதான் காவடி எடுக்கும் முறை தோன்றிய நாளான தை மாத பௌர்ணமியில் விழா எடுத்து கொண்டாடுவது தான் இந்த தைப்பூச திருநாள். அதனால தான் இந்த தைப்பூசத்தில் முருகப்பெருமானுக்கு எல்லார் பக்தர்களுமே காவடி எடுத்துட்டு இந்த பழனிக்கு பாத யாத்திரை போகிறது. அப்படி நிறைய அந்த விரத முறைகள் நிறைய பேர் முருகனுடைய பக்தர்கள் எடுக்கிறாங்க. அற்புதமான 21 நாள் விரத முறை என்னைக்கு நமக்கு ஆரம்பிக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, வருகின்ற ஜனவரி மாதம் 21ஆம் தேதி நம்ம ஆரம்பித்து பிப்ரவரி மாதம் 11ஆம் தேதி வரைக்கும் மொத்தம் 21 நாட்கள் தைப்பூச விரதம். இதற்கு நீங்கள் மாலை அணிஞ்சிட்டும் போடலாம், இல்லை மாலை அணையாமல் நம்ம வீட்டிலேயே கூட விரதத்தை செய்ய ரொம்ப எளிமையாக கடைபிடிக்கலாம். இப்படி 21 நாட்கள் யார் ஒருத்தங்க தைப்பூச விரதம் நம்ம இருக்கிறோமோ, நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் அந்த நிறைவேறாத ஒரு எண்ணங்கள், கோரிக்கைகள் அது மாதிரி இருக்கும். பார்த்தீங்களா, குடும்பத்தில் ஏதாச்சும் ஒரு விஷயங்கள் நமக்கு நடக்க இருக்கும். அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள், ஒரே ஒரு எண்ணம், ஒரே ஒரு கோரிக்கை மட்டும் நீங்கள் மனசில் நினைச்சிட்டு முருகப்பெருமானுக்காக இந்த 21 நாட்கள் அந்த உபவாசம் மட்டும் நீங்கள் இருந்து முருகனுக்காக விரதம் இருந்து பாருங்க. கண்டிப்பாக முருகப்பெருமானே நம்முடைய வாழ்க்கையில் ஒளியேற்றி வைப்பார். அதனால் இந்த ஒரு நாள், அதாவது ஜனவரி மாதம் 21ஆம் தேதிங்கிற ஒரு டேட்டை நீங்கள் தயவு செஞ்சு தவற விடக்கூடாது. ஏன்னா இதற்காகத்தான் நாங்கள் ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடியே இப்போ இந்த ஒரு பதிவு போடுறோம். இப்படி 21 நாட்களுக்கு எப்படி எந்த முறையில் நம்ம முருகப்பெருமானுக்கு விரதம் எடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ரொம்ப எளிமையான ஒரு முறைதான். நம்ம ரொம்ப பெரிய அளவில் அப்படியே ரொம்ப நம்மளுடைய உடலை வருத்தி அப்படியெல்லாம் இருக்க வேண்டாம். 3 நாள் அந்த விரதம் இருக்கக்கூடிய அந்த ஒரு நேரத்தில் 21 நாட்களும் முருகனை மட்டுமே நீங்கள் மனசாலும் உடலாலும் நம்ம நினச்சிட்டு இருந்தாலே போதும். இதற்கு உங்களுடைய உடல், உங்களுக்கு உடம்பு எப்படி இருக்கோ, நிறைய பேருக்கு சாப்பிடாமல் இருந்தால் மயக்கம் எல்லாம் வந்துடும். அது மாதிரி எல்லாம் இல்லாமல் உங்களுக்கு உடல் தகுதி எப்படி இருக்கோ அதற்கு ஏற்ற மாதிரி ஒரு நேர விரதம் எடுக்கலாம், 2 நேர விரதம் இருக்கலாம். அப்படி எளிமையான, இப்படி எங்களால் அப்படி இருக்க முடியாதுமா, ஒரு நேரம் 2 நேரம் எல்லாம் சாப்பிடாமல் கண்டிப்பாக பண்ணவே முடியாதுங்கிறவங்க எளிமையான சைவ உணவுகள், பழங்கள், பால் அது மாதிரி பண்ணி 3 வேளையும் கூட நீங்கள் சாப்பிட்டுட்டு, ஆனால் நமக்கு எப்பயுமே முருகனுடைய அந்த மனசாலையும் உடம்பாலையும் முருகனுடைய அந்த முருகாங்கிற அந்த ஒரு நாமத்தை நம்ம நினச்சிக்கிட்டே இருந்தாலே போதும். விரதம் இருக்கிற அன்னைக்கு காலையில், அதாவது ஜனவரி மாதம் 21ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலையில் குளிச்சுட்டு நம்ம ஆரம்பிக்கிற அன்னைக்கு மட்டும் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு போயிட்டு அங்கே ஒரு விளக்கை ஏற்றி வச்சுட்டு, இந்த மாதிரி இந்த ஒரு கோரிக்கைக்காக, முருகா நான் இந்த விரதம் ஆரம்பிக்கிறேன், இந்த விரதமானது எனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுக்கணும், எங்களுடைய கோரிக்கைகள் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிட்டு ஒரே ஒரு தீபம் மட்டும் நீங்கள் போய் பக்கத்தில் இருக்க முருகன் கோவிலுக்கு மட்டும் நீங்கள் போயிட்டு வாங்க. அதுக்கு அப்புறம் உங்களுக்கு வசதி இருந்தால், முடிஞ்சால் டைம் இருந்தால் நீங்கள் டெய்லி போயிட்டு கூட நீங்கள் கோவிலுக்கு போயிட்டு வரலாம். இல்லாட்டி நம்முடைய வீடுகளிலேயே நீங்கள் காலை நேரம் மாலை நேரம் 2 நேரமே நம்ம தீபம் ஏற்றிட்டு முருகனுடைய கந்த சஷ்டி கவசமோ இல்லை வேறு ஏதாவது பாடல்கள், முருகனுக்கு எவ்வளவோ விசேஷமான மந்திரங்கள், ஸ்லோகங்கள் எல்லாம் இருக்குது. அது மாதிரியான ஒரு பாடல்கள் நம்ம டெய்லி சொல்லணும். இப்போ 21 நாட்களும் எங்களால் இருக்க முடியலை, அந்த தைப்பூச அன்னைக்கு மட்டும் விரதம் இருக்கிறோம் அப்படிங்கிறவங்களுக்கு அந்த பிப்ரவரி மாதம் 11ஆம் தேதி வருது. பார்த்தீங்களா, அன்னைக்கு நம்ம குளிச்சுட்டு அன்னைக்கு வீட்டில் விளக்கேற்றிட்டு முழு நேரம் உங்களுக்கு 3 நேரமுமே விரதம் இருக்க முடியும்னா இருந்துக்கலாம். இல்லாட்டி ஒரு நேரம் 2 நேரம் அதற்கு ஏற்ற மாதிரி விரதம் இருந்துட்டு பக்கத்தில் இருக்க முருகன் கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டு
அன்றைய தினம் கந்த சஷ்டி கவசம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த ஒரு பாடலை நம்ம 3 முறை காலை மாலை சாயங்காலம் அப்படின்ட்டு 3 முறை நம்ம பாராயணம் செய்யணும். அதே மாதிரி நம்ம சாயங்கால நேரத்தில் விளக்கை ஏற்றிட்டு முருகப்பெருமானுக்கு ஏதாச்சும் ஒரு நெய்வேத்தியம் வச்சுட்டு நம்ம அந்த பிரசாதத்தை சாப்பிட்டுட்டு, இல்லாட்டி கோவிலுக்கு போகிறவங்க அங்கே தரக்கூடிய பிரசாதத்தை சாப்பிட்டுட்டு உங்களுடைய விரதத்தை நீங்கள் முடிச்சுக்கலாம். அதே நேரம் இந்த தைப்பூசம் அன்னைக்கு நிச்சயமாக பால் நீங்கள் அபிஷேகத்துக்கு முருகனுக்கு வாங்கி கொடுக்கறதுங்கிறது கூடுதலான ஒரு விசேஷம். அதனால் உங்களால் முடிஞ்ச ஒரு 1/2 லிட்டர் பாலாச்சும் அன்றைய தினம் சுவாமிக்கு அபிஷேகத்துக்கு நீங்கள் வாங்கி கொடுங்க. கண்டிப்பாக உங்களுடைய வேண்டுதல்கள் எல்லாமே நடக்கும். இப்போ பெண்களுக்கான இந்த பீரியட்ஸ் நிறைய பேர் சந்தேகங்கள் கேட்குறீங்க. நீங்கள் இப்போ ஒரு விரதம் ஆரம்பிச்சிட்டோம், இப்போ நமக்கு பீரியட்ஸ் ஆயிருச்சு. இது இயற்கையான ஒரு விஷயம்தான். இதற்காக மனசை போட்டு குழப்பிக்கவே வேணாம். எப்படி நம்ம விரதம் இருக்கிறோமோ அந்த விரத முறைகள் சாமி ரூமுக்குள்ளே மட்டும் போக வேணாம். வெளியிலிருந்தே நீங்கள் எப்பையும் போல ஒரு நேரம் சாப்பிடாம இல்லை 2 நேரம் சாப்பிடாம அதே மாதிரி டெய்லி குளிச்சுட்டு இதே மாதிரி நீங்கள் விரதத்தை நம்ம வீட்டில் இருக்கணும். அதே நேரம் சாமி ரூமுக்கு நம்முடைய கணவரோ இல்லை குழந்தைகளை வச்சு நீங்கள் காலையும் மாலை இந்த 2 நேரம் தீபம் மட்டும் ஏற்ற சொன்னால் போதும். அந்த பீரியட்ஸ் முடித்ததுக்கப்புறம் எப்பையும் போல் நீங்கள் பூஜை ரூமில் உங்கள் விளக்கு ஏற்றி உங்களுடைய விரதத்தை நீங்கள் எப்பையும் போல் கண்டினியூ பண்ணிக்கலாம். அப்போ அந்த மந்திரங்கள் ஸ்லோகங்கள் இது எல்லாமே சொல்லலாம். இப்படி எளிய முறையில் நீங்கள் இந்த முறையில் நீங்கள் மட்டும் விரதத்தை இருந்து பாருங்கள். கண்டிப்பாக முருகனுடைய அருளால் உங்களுடைய வாழ்க்கையில் எந்த கோரிக்கைக்காக நீங்கள் விரதம் இருந்து கேட்குறீங்களோ அந்த விஷயங்களை கண்டிப்பாக முருகன் நடத்தி கொடுப்பாரு. நிச்சயமாக இந்த ஜனவரி மாதம் 21ஆம் தேதிங்கிற ஒரு நாளை யாரும் மறக்க வேணாம். இந்த ஒரு பதிவு கூட முருக பக்தர்கள் யாருக்காச்சும் உங்களுக்கு தெரிஞ்ச உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் அவங்களா இருந்தாங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் நம்ம அந்த ஒரு டேட் டக்குன்னு மறந்துடுவோம். அதனால் மறக்காமல் அவங்க ஞாபகம் வச்சு இந்த விரதம் இருக்கிறதுக்கு இந்த ஒரு பதிவானது அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் கூடுமான வரைக்கும் இந்த பதிவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இந்த பதிவானது கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் எங்களுக்கு கொடுங்க. மீண்டும் வேறொரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.